எல்லாருக்கும் வணக்கம். நான் சில பேர் வணங்கிட்டு இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 2000 உறுப்பினர்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் இருக்காங்கன்னா அதுக்கு வேறா ஒரு சில பேர் இருந்திருக்காங்க. வசந்த் சார் இறங்கி எங்க அண்ணன் தினகரன் வேலை செய்வாரு. அந்த அண்ணன் நேரத்தில் இல்லை, அவரையும் நான் வணங்கி எனக்கு எப்பவுமே சொல்லுவாரு, நீ நல்லா வரணுடா, நீ நல்லா வரணுடா, நீ ஓடு ஓடு போய் ஓடிட்டே ஜெயிக்கணும்னு. இந்த நேரத்தில் அந்த அண்ணன் நான் நினைச்சு பார்க்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ அழகாக நடக்குது அப்படின்னா நாங்கள்லாம் எலெக்ஷனில் நிற்கிறோம், நாங்கள் ஓட்டு கேட்க போவோம், நாங்கள் வேலை செய்யணும்னு நினைப்போம். ஆனால் எலெக்ஷன்லேயே நிற்காம எங்கள் அக்கா சங்கீதபவன் அக்காவாக இருக்கட்டும், அதே மாதிரி ரவி மாஸ்டரோட பசங்களாக இருக்கட்டும், ரவி மாஸ்டர் அவங்களோட பசங்களாக இருக்கட்டும், எங்கள் மாஸ்டர் நந்தா மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே எங்களுக்காக நேற்று நைட்டெல்லாம் தூங்காம போஸ்ட் ஓட்டுன எங்க எல்லாருக்கும் நல்லபடியா நாங்க சிரிச்ச முகத்தோட இருக்கணும் காண வச்ச ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நன்றி சொல்கிறேன். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். என்னன்னா, நான் இங்க கீழே உட்காந்துருக்கும் போது இங்க மேல இருக்கவங்கலாம் என்ன செய்யணும் நான் ஆசைப்பட்டிருக்கிறோம், அதை இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க மேல உட்கார வச்சீங்கன்னா நாங்க செய்வோம். நாங்க முதல்ல நம்ம எல்லாருக்குமே பரப்பிரசமா நிறைய சொல்லுவாங்க. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சொல்றேன். வேலை வாய்ப்பு வேணும், தனித்தனியா கூப்பிட்டு எல்லாருக்கும் இந்த சீன் நீங்க நடிகை, இந்த சீன் நடிகை சொல்ல முடியாது. ஆனா ஒட்டுமொத்தமா சின்னத்திரை நடிகர்கள் மட்டும்தான் இதுல உறுப்பினர்கள் மட்டும்தான் நடிக்க முடியும் என்ற கட்டாயத்தை ஏற்படுத்துவோம், உறுதியா நிற்போம். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்மளோட நடிகர்களுக்கு உறுப்பினருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும், எத்தனை மணிக்கா இருந்தாலும், அவங்க உடம்பு சரியா எங்க நம்பர் எடுத்துங்க. சும்மா பேச்சுக்காக இதை சொல்லல, உண்மையிலே உங்களுக்கு உடம்பு முடியல, உண்மையிலே உங்களுக்கு பிரச்சனை, நைட்டு 12 மணியா இருக்கும், 1 மணியா இருக்கும், 2 மணியா இருக்கும், இதுக்கப்புறம் உங்களுக்காக குடும்பமா உங்க எல்லாரையும் நினைச்சு நாங்க நிற்போம். இது பேச்சுவார்த்தை இல்லாம நடைமுறைப்படுத்துவோம். அதே மாதிரி கணக்கு வழக்குகளா இருக்கட்டும், எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். நம்மளுக்கு வெளியே இதுக்கப்புறம் பெரிய திரை நடிகர் சங்கத்தை எப்படி பார்க்கிறாங்களோ, பெப்சி யூனியன் எப்படி பார்க்கிறாங்களோ, பொதுமக்கள் உட்பட அனைவரும் சின்னத்திரை நடிகர்களையும் நடிகர் சங்கத்தையும் ஒரு மரியாதை பார்க்கிற இடத்துக்கு நாங்கள் எல்லாருமே கொண்டு போவோம். நான் தேர்தல் 10ஆம் தேதி அதுல நீங்க எல்லாம் வாக்களிச்சு வெற்றி பெறுவோம். ஆனா இந்த மாதிரி ஒரு டீம்ல நிக்கிறது நான் ரொம்ப வெற்றியா நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தலைவன் நண்பனா பழகிறது வேற. என் நண்பன் தலைவனா இருக்கும்போது அவன் மேல வரும்போது சத்தியமா என் கண்ணு கலந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ தலைவனா நிற்கணும், நான் எந்த நேரத்தை சொன்னேன்னு எனக்கே தெரியல. நீ அப்பதான் தலைவனா நிற்கணும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் கைத்தட்டலோட அண்ணனும் அக்காவும் ஆட்டம் பாட்டத்தோட மேடைக்கு வரும்போது என் கண்ணு கலந்துச்சு. இது நெகிழ்ச்சியான கூட்டம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சின்ன சின்ன கசப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு சிரிச்ச முகத்தோட உங்களுக்காக 3 வருஷம் கடமையாக்கம் நாங்க வெயிட் பண்றோம். அதனால உங்க எல்லாரையும் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பணிவோடு கேட்கிறேன், உங்களில் ஒருவனாக கேட்கிறேன், உங்க சின்னத்திரை நடிகனாக கேட்கிறேன். எங்கள்